நன்றி. இயேசு வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. பனி நேரம் நல்லா தூங்கினோம்னா நல்ல குரட்டை விட்டு தூங்கக்கூடிய நேரம். ஆனாலும் கூட ஆண்டுடைய சன்னதியில் அவருடைய திருப்பாதத்தில் நாம் அனைவருமே அமருவதற்கு இந்த நாளிலே கடவுள் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கடவுள் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, என் மகனே, என் மகளே, என்னுடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவளாக இருக்கிறார். ஏன்னா இந்த இயேசு விலையேற பெற்றவர் இல்லை, அவருடைய இரத்தம் விலையேற பெற்றது. இந்த இரத்தத்தின் வழியாக இன்றைக்கு நாம் அனைவருமே சுகம் பெறப்போகிறோம். இன்றைக்கு நாளில் நம்ம ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோம். நம்ம அன்பு அண்ணன் ஜெரால்ட் அவர்கள் சொன்னாங்க, பல ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போல் இந்த இடத்துல ஜெபித்தோம், இரவு ஜெபத்தில் ஜெபித்தோம். அவங்க பாட்டி என்ன செஞ்சுருக்காங்க, குணமடைந்து போனாருங்க. புரியுங்களா? இன்றைக்கி நமக்கு சுகம் கிடைக்குமா? சுகம் கிடைக்குமா? நம்புகிறீங்களா? நம்புகிறீங்களா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். நல்லா கவனி. இன்னைக்கு இங்கிருந்து யாரும் வெறுமையாக போகக்கூடாது. சரிங்களா? வெறுமையாக போகக்கூடாது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல நாம் அன்போடு அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கி நான் உண்மையிலே ஒரு ஆச்சரியத்தோடு நான் பார்க்குறேன். இன்றைக்கி நான் ஜெரால்டனை என்ன செய்தி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ இங்கே பார்த்தப்புறம் தான் அவர்களும் இறை வேண்டலை மையமாக வைத்து கொடுத்தாங்க. நானும் இன்றைக்கி கடவுள்கிட்ட காலையிலேருந்தே ஜெபம் பண்ணேன். கடவுள் இன்றைக்கி என்ன செய்தி கொடுக்க. நிறைய செய்திகள் எனக்கு மனக்கண் முன்பாக ஓடிக்கிட்டு இருந்தது. ஒருவேளை கட்டுகள் உடைத்தலை பற்றி கொடுக்கலாமா, இல்லை தோபித்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புத காரியங்களை பற்றி கொடுக்கலாமா, அல்லது ஜெபத்தை பற்றி கொடுக்கலாமா என்று சிந்தித்த போது, இன்றைக்கி என்னுடைய பங்கு ஆலயத்தில் நான் திருப்பலியில் இருந்தபோது கடவுள் எனக்கு வெளிப்படுத்தியது ஜெபத்தை பற்றி பேசு. அப்போது அன்பன் ஜெரால்ட் அவர்கள் இயேசு எதற்காக ஜெபித்தார், எதற்காக ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுத்தார்னு சொல்லி 4 காரியங்கள் சொன்னாங்க. எதெல்லாம்? நம்பிக்கை என்ன செய்யணும்? தளராத நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு நமக்காக ஜெபிக்கிறார். புரியுங்களா? பேதுருடைய நம்பிக்கை மட்டுமல்ல, நீங்கள் நம்முடைய நம்பிக்கையும் தளராமல் இருக்க வேண்டும் என்று இயேசு நமக்காக ஜெபிக்கிறார். 2வது, கொடியவர்களுக்காக, பாவிகளுக்காக, நமக்காக அவர் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். கொடியவர்களுக்காக, பாவிகளுக்காக விண்ணக தந்தையிடம் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். நாமும் அந்த பாவங்களுக்காக மனவருந்தி ஜெபிக்கின்ற அழைப்பிடும். 3வது, தூயாவை. நல்லா கவனிக்க. விவிலியம் அழகாக சொல்லுகிறது. ஏசு சொன்னார், நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பது உறுதி, ஆனால் தூயாவி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ தூய ஆவிக்காக ஜெபிக்க அழைக்கப்படும். 4வது, ஒரு மனத்தோடு ஜெபிக்கணும். அப்போ இன்றைக்கி நான் என்ன செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம்னா, ஜெபிக்கக்கூடிய நாம் எந்த மனநிலையில் ஜெபிக்கணும், ஜெபிக்கக்கூடிய நானும் நீங்களும் எந்த மனநிலையில் ஜெபிக்கணும் சொல்லி இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நிச்சயமாக இந்த நாளில் கடவுள் நமக்கு பல்வேறு அற்புத காரியங்களை செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது, அன்பனன் சொன்னது போல, இயேசு பேதுருவின் நம்பிக்கைக்காக ஜெபித்தார். இன்றைக்கி நானும் நீங்களும் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு செய்யணும், ஜெபிக்கணும். நான் ஏற்கனவே என் பங்கு கோயிலில் சொல்லியிருக்கிறேன், இயேசு கடவுள் அற்புதங்களை செய்யக்கூடியவர், இயேசு அற்புதங்களை செய்யக்கூடியவர். ஆனால் நீங்கள் விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு அற்புதங்களை செய்தேன் என்று சொல்லி இயேசு எங்கேயும் சொல்லலை. நான் உனக்கு சுகம் தருவேன் என்று இயேசு எங்கேயும் சொல்லலை. உன் நம்பிக்கை உனக்கு நலம் அளித்தது. நீங்கள் விவிலியத்தில் எங்கனாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லக்கூடிய ஆழமான செய்தி, உன் நம்பிக்கை உனக்கு நலம் அளித்தது. நல்லா கவனிங்க. இன்றைக்கி நம்முடைய எத்தனையோ சொந்த பந்தங்கள் இரவு நேரத்தில் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம இந்த நேரத்தில் நம்ம நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். வெறுமனை வரல, நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். இந்த இயேசு
எனக்கு சுகம் கொடுப்பார். இந்த இயேசு என் குடும்பத்தினுடைய எல்லா கட்டுகளையும் உடைத்தெறிவார். இந்த இயேசு என் குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களை தருவார் என் நம்பிக்கையோடு ஜெபிக்க அழைக்கப்படும். நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொல்லி விவிலியத்தில் ஒரே ஒரு நபரை மட்டும் சொல்ல நான் ஆசைப்படுறேன். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்குடைய பெண்மணி. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்திருக்கலாம், அந்த அம்மா அப்படிதான் சொல்லப்படுது. தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் செலவு செய்து விட்டால், வேற எந்த கதியுமே இல்லை, வேற எந்த நிலையும் இல்லை. எல்லா மருத்துவர்களையும் பார்த்து விட்டார்கள். ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நபர் யாரு? இயேசு. இயேசுவை பத்தி கேள்விப்படுறாங்க, இயேசுவை அணுகி வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த நல்ல கவனிய, யூத சமுதாயத்தில் பெண்கள் என்பவர்கள் பொதுவான இடத்துல, கூடுகின்ற இடத்துல நிற்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக இந்த இரத்தப்போக்குடைய பெண்மணிகள் பொது இடத்திற்கு வரக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய சமுதாயமே அப்படித்தானே பார்க்கிறது. அப்போ யூத சமுதாயத்தில் இப்படிப்பட்ட பெண் என்ன செய்கிறார் என்றால், நான் இயேசுவின் ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன். இயேசு தொட மாட்டேன், இயேசுடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆழமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அந்த பெண்ணுக்கு சுகம் கொடுத்து. நல்லா கவனிங்க, விவிலியத்தில் அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று விட்டது. அவள் சுகமடைந்து விட்டாள். தொட்ட உடனே சுகம் பெற்று கொண்டவளாக இருக்கின்றாள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்லா கவனிங்க. இன்னைக்கு கடவுள் இந்த நற்கருணை ஆண்டவர் வழியாக இன்றைக்கு நிறைய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கார். எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நற்கருணை ஆண்டவர் வழியாக நிறைய அற்புத காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். நான் புளியம்பட்டியில் உதவி பங்கு தந்தையாக இருந்தபோது டவுன் பகுதியிலிருந்து அந்தோணி என்ற ஒரு நபர், அவர் ஒரு சோசியக்காரர், புரியலா? அவர் ஒரு சோசியக்காரர். அப்போ நிறைய பேருக்கு சோசியம் வச்சு பில்லி சூனிய ஏவல்களை வச்சவர் கடைசியில் அவரே வாய் திறக்க முடியாத அளவிற்கு என்ன செய்கிற ஆகக்கூடிய நிலை. அப்போ நாங்கள் உதவி பங்கு தந்தைய ஒரு செவ்வாய்க்கிழமை என்ன செய்கிறாங்கன்னா, அவர்களை அழைத்து வந்தார்கள். அப்போ அழைத்து வந்துட்டு செவ்வாய்க்கிழமை கூட்டமாக இருந்ததுனால சரியான முறையில் அவர்களுக்காக இறைவேண்டல் செய்ய முடியாத நிலை. அப்போ அவங்களுக்கு சொன்ன வெள்ளிக்கிழமை நீங்கள் வாங்க, ஏன்னா வெள்ளிக்கிழமையும் அங்கே ஆராதனை நடக்கும். அப்போ வியாழக்கிழமை வந்தாங்க. அவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலையில் இப்படி ஆச்சுன்னு சொல்லி எங்கள் மனைவி தான் பேசுனாங்க. அப்போ நான் சொன்னேன், வெள்ளிக்கிழமை நற்கருணை ஆசீர்வாதம் நடக்கும், நற்கருணை ஆண்டவரை உங்கள் மத்தியில் கொண்டு வரும், நீங்கள் நம்பிக்கையோடு தொடுங்க என்று சொல்லி நான் அனுப்பினேன். அவங்க தொட்டாங்க. மறுநாள் சனிக்கிழமை அந்த நபர் பேசினார். இயேசுவுக்கே புகழ். கடவுளை நம்பிக்கையோடு தொடுகின்ற போது நிச்சயமாக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். அப்போ இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிங்க, இயேசு உங்கள் மத்தியில் என்ன செய்வார்? வரப்போகிறார். இயேசு உங்கள் மத்தியில் வரப்போகிற. எல்லாருமே இந்த இயேசுவை தொடப்போகிறீங்க, நம்பிக்கையோடு தொடங்க. அவநம்பிக்கை உள்ளவர்களுக்கு அற்புதம் நடக்காது. ஆண்டவர் இயேசு சொல்லுறாரு, என்னுடைய சொந்த ஊரில் கூட வல்ல செயல்களை செய்ய முடியல. காரணம் என்ன? அவருடைய அவநம்பிக்கை. அப்போ இனி நம்பிக்கையோடு இயேசுவை தொட நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, நம்முடைய வேண்டுதல் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, தாழ்ச்சி நிறைந்ததோடு இருக்க வேண்டும். நான் இப்படிப்பட்டவன், நான் நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறேன், நான் நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறேன், நான் கோயிலுக்கு நிறைய செஞ்சிருக்கிறேன், அந்த மனநிலையோடு இருக்கக்கூடாது. சரிங்களா? நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவின் முன்பாக நீங்கள் யாரு? பாவிகள். நீங்கள் யாரு? பாவிகள். தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். விவிலியம் அழகாக சொல்லுகிறது. லூக்கான செய்தி 18வது அதிகாரத்தில் 2 மனிதர்கள் இறை வேண்டல் செய்ய சென்றார்கள். 2 மனிதர்கள், ஒருவர் பரிசேயர், இன்னொருவர் வரி தண்டுபவர். அப்போ பரிசேயர் தான் செய்த எல்லா நன்மைகளையும் அவர் சொல்லி 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 கடவுளத்தில் ஜெபிக்கிறார். ஆனால் வரி தண்டுபவர் நான் பாவி என்று
கடவுளை ஏறெடுத்து பார்க்க முடியாமல் ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். அங்கே அழகாக சொல்கிறது, பரிசேயர் அல்ல வரி தண்டுபவரே, கடவுளுக்கு ஏற்புடையவராகி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வீடு திரும்பியவராக இருக்கிறார். முதல்ல நம்பிக்கையோடு என்ன செய்யணும்? இயேசுவை தொடணும். ரெண்டாவது, தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு தொடுங்க. ஒருவேளை அண்ணன் சொன்னது மாதிரி இன்னைக்கு எல்லாருமே பாவிகள் தான். ஆண்டவரே நான் பாவி. ஆண்டவர் ஏன் சொல்லுகிறாரு? நொறுங்கிய உள்ளத்தோரை அவர் தேற்றக்கூடியவராக இருக்கின்றார். நொறுங்கிய நைந்த உள்ளமுடைய மனிதர்களை அவர் கண்ணோக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நாம் ஜெபிக்க அழைக்கப்படும். மூன்றாவது, உரிமையோடு கேட்கணும். இவர் யாரு? கடவுள். இவர் யாரு? கடவுள். கடவுள் நமக்கு யாரு? சொல்லுங்க. அப்பா. கடவுள் நமக்கு அப்பாவாக இருக்கிறார். அப்போ அந்த உரிமையோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நல்லா கவனிங்க. கொரோனா காலத்தில் நான் பழைய பங்கில் வெள்ளத்தில் கோயில் கட்ட தொடங்கினேன். நிறைய எதிர்ப்புகள் வந்தது. நிறைய எதிர்ப்புகள் 1000 வரைக்கும் அந்த கோயிலை கட்டக்கூடாதுன்னு சொல்லி பெட்டிஷன்லாம் போனது. ஆனால் நான் நம்பினது ஒருத்தர், இந்த நற்கருணை ஆண்டவரை மட்டும்தான். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த கொரோனா காலத்தில் என்னுடைய அறையில் ஒரு நல்ல இடத்தை ஏற்பாடு செய்து நற்கருணை ஆண்டவரை எடுத்து வச்சு காலை மதியம் இரவு 3 நேரங்களில் நற்கருணை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். எல்லா தடைகளும் என்னை விட்டு விலகி ஓடின. நிச்சயமாக நான் யாரை சந்திச்சேனோ அவர் எல்லாருமே தாராள உள்ளத்தோடு நன்கொடைகளை கொடுக்க தொடங்கினார். அண்ணனுக்கு தெரியும், தாராள உள்ளத்தோடு கொடுக்க தொடங்கினார்கள். அப்போ நிச்சயமாக இன்னைக்கு அந்த இடத்துல நான் உரிமையோடு கடவுள்கிட்ட பேசினேன். கடவுளை ஏன் என்னை அழைத்தாய்? அழைத்த எனக்கு ஏன் இந்த துன்பம்? அப்போ நீர் தானே சொல்லியிருக்கிறீர், உண்மை உள்ளங்கையில் தாங்கி இருக்கிற சொல்லியிருக்கிறீர, எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று கேட்டபோது கடவுள் எனக்கு பதில் மொழியை நிறைவான ஒரு பதில் மொழியாக கொடுத்தார். நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கின்ற போது எந்த தீய சக்தியும் உன்னை அணுகாது என்ற ஒரு ஆழமான நிலையில் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அப்போ இன்னைக்கு இயேசு உங்கள் மத்தியில் வருகின்ற போது உரிமையோடு தொடுங்க. கூச்சப்பட்டு தொடாதீங்கன்னு, உரிமையோடு தொடுங்க. இயேசுவை எவ்வளோ உரிமையோடு தொட முடியுமோ தொட்டு நீங்கள் அவற்றை உள்ளார்ந்த நிலையில் பேசுங்க. உங்களுடைய வலி வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில், இயேசுடைய கரத்தில் முழுமையாக ஒப்பு கொடுங்கள். எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாக இந்த கடவுள் உங்களை நலப்படுத்துவார், சுகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நான்காவதாக நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கணும். விவிலியத்தில் நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். கண்ணீரோடு ஜெபித்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கடவுள் பதில் மொழி கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். கண்ணீர் என்பது விலையேற பெற்றது. சரிங்களா? இன்னைக்கு நாம் சிந்தக்கூடிய ஒவ்வொரு கண்ணீரும் விலையேற பெற்றது. மதிய திருப்பலியில் கூட சொன்னாங்க, ஆண்டவரை கடவுள் நம்முடைய கண்ணீரை அனைத்தையும் தோற்பைகளில் சேர்த்து வைக்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்த விவிலியத்தில் நீங்கள் எங்கே எடுத்துக்கோங்க, கண்ணீரோடு ஜெபித்த பிள்ளைகளுக்கு கடவுள் பதில் மொழி கொடுத்திருக்கிறார். பதில் மொழி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்மையில குட்டி குழந்தையாக இருக்கின்ற போது பாலைவனத்தில் போய் ஒரு முள் செடிக்கு அடியில் போட்டு புலம்பக்கூடியவராக இருக்கிற, ஏன் எனக்கு இந்த நிலை என்று அழுது புலம்புகின்ற போது ஆண்டவரை கடவுள் அந்த கண்ணீரை துடைத்து அந்த குழந்தைக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அப்போ கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திற்கு நிச்சயமாக கடவுள் பதில் மொழி கொடுப்பார். நேற்றைய முதல் வாசகத்திலும் கூட நம்ம தெளிவாக அண்ணா குழந்தை பேற்றுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். அங்கே அழகாக சொல்லப்படுகிறது, ஆண்டவரை கடவுள் தான் அண்ணாவை என்ன செஞ்சிருக்கிறாரு? மலடி ஆக்கியிருந்தார். நீங்கள் அந்த முதல் அதிகாரத்தில் அந்த பகுதியில் 6வது 7வது வசனத்தில் நினைக்கிறேன், ஆண்டவரை கடவுள் தான் அண்ணாவை என்ன செய்கிறாரு? மலடி ஆக்கியிருந்தார். அப்போ ஏன் ஃபாதர் கடவுள் அப்படி ஆக்கியிருந்தாரு? அது அவருடைய உரிய காலத்தில் கடவுளுடைய மகிமை மாட்சிமை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக, மகிமை மாட்சிமை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக. அப்போ அந்த அம்மாவை அழுது ஜெபிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. மன நிறைவோடு செல், மன நிறைவோடு செல்.
அடுத்த ஆண்டிலே அந்த அம்மா கையில் குழந்தையை சுமந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பார். கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய அன்னாளுக்கு ஆண்டவரை கடவுள் நினைவு கூர்ந்தார். ஆண்டவரை கடவுள் அவளை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் 2 அரசர்கள் 20வது அதிகாரத்தில் எசேக்கியா அரசனை பற்றி நாம் தெளிவாக பார்க்க முடியும். அந்த அரசனும் முதுகில் ஒரு கட்டி, அந்த காலத்தில் அது கேன்சர் கட்டி மாதிரி என்று சொல்லப்படுகிறது. அவரால் படுக்க முடியாது, அமர்ந்தே தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர் நினைச்சிருந்திருக்கலாம், ஒருவேளை கட்டியிருந்தாலும் உசுரோடு இருக்கிறன அதுவே போதும் என்று நினைத்திருந்த போது எசாயா இறைவாக்கின வழியாக உன் வீட்டை ஒழுங்குபடுத்தும், அதாவது நீ சாக போகிறீர் என்ற செய்தி அங்கு சொல்லப்படுகிறது. அப்போ அவர் என்ன செய்கிறார்னா, அவர் கோயிலுக்கு போக முடியாது, கோயில் இருக்கின்ற திசையை பார்த்து கண்ணீரோடு அழுது புலம்பி வேண்டக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவரை கடவுள் அடுத்த நொடியிலேயே அதே எசாயா இறைவாக்கின வழியாக சொல்லுகிறார், ஆண்டவரை கடவுள் உன் வேண்டுதலை கேட்டார். இன்னும் உனக்கு கடவுள் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு குழந்தை செல்வம் இல்லை. அந்த 15 ஆண்டுகளில் மனாசே என்ற குழந்தையை கடவுள் கொடுக்கின்றார். ஆசீர்வாதம் பாருங்க. அதேவேளை தோபித்து புத்தகத்தில் தெளிவாங்க சொல்லுவது, அங்கே தோபித்தும் சாராவும் அழுது புலம்பி மன்றாடுவார்கள். தோபித் எதற்காக மன்றாடுவார்னா, என் பிள்ளைக்கு இன்னும் திருமண வயதில் இருக்கிறாரு, திருமணம் ஆகாமல் இருக்கிறாரு, அதே வேளையில் நல்லது தானே செய்கிறேன், எனக்கு ஏன் இந்த கண் பார்வை போனது என்று அழுது புலம்பக்கூடியவராக இருப்பார். இன்னொரு இடத்துல சாராள் திருமணமாகி 7 கணவர்கள் இருந்தாலும் கூட இறந்து விடுவார்கள், எனக்கு ஏன் இந்த இழிநிலை என்பதை குறித்து அழக்கூடியவராக இருக்கிறார். அங்கு 3வது அதிகாரத்தில் 11 அழகாக சொல்லுது, ஆண்டவரை கடவுள் அவருடைய இருவருடைய ஜபத்தையும் கேட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டை யாயினுடைய மகள் இறந்து போய் விடுகிறார்கள். எல்லாரும் ஒப்பாரி வைத்து அழக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, சிறுமி இறக்கவில்லை, உறங்கி கொண்டிருக்கிறாள். அந்த சிறுமியை கரம் பிடித்து தூக்கி எழுப்பி உணவு கொடுக்க சொல்லி வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அங்கும் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. அதே போல ஒரு கைம்பெண்ணுடைய மகன் இறந்து போவார், எல்லாரும் அழுவார்கள். அப்போ அந்த அம்மாவை பார்த்து இயேசு சொல்கிறாரு, அம்மா அழாதீங்க. இன்னைக்கு இந்த இயேசு என்னை உங்களையும் அழவிட்டு பார்க்கக்கூடிய கடவுள் அல்ல. இன்னைக்கு மனிதர்கள் நம்ம அழ வைக்கலாம், ஆனால் இயேசு நம் கண்ணீர் அனைத்தையும் துடைக்கக்கூடியவராக இருக்கிற என்பதை தான் திருவெளிப்பாட்டு நூலில் தெளிவாங்க சொல்லுது. அங்கு கடவுளுடைய பிரசன்னம் இருக்கின்ற இடத்துல கண்ணீர் இராது, கவலை இராது, துன்பம் இராது என்று சொல்லப்படுகிறது. அப்போ கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களுக்கு ஆண்டவரை கடவுள் பதில் மொழி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் ஆழமாக உணர அழைக்கப்படுகிறோம். அடுத்து மனம் ஒத்து நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். விவிலியத்தில் அழகாக, எங்கே என்னுடைய பெயரால் 2-3 பேர் ஒருமித்து இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்கிறேன் என்று கடவுள் சொல்கிறார். அவருடைய குரலுக்கு நான் செவிசாய்ப்பேன் என்று கடவுள் சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். அப்போ நாம் இணைவரும் மனம் ஒத்து ஜெபிக்க. இன்னும் நல்லா கவனிங்க, நிறைய பெண்கள் கோயிலுக்கு வருவாங்க, நிறைய பெண்கள் கோயிலுக்கு வருவாங்க. ஆண்கள் எங்கே போவாங்க? ஆண்கள் எங்கே போவாங்க? டீ கடைக்கு போவாங்க, அடுத்த கடை ஒயின் ஷாப்புக்கு போவாங்க. பிள்ளைங்க என்ன செய்வாங்க? பிள்ளைங்க எதில் இருப்பாங்க? செல்லில் இருப்பாங்க. அங்கே ஒருமித்த நிலை இல்லை, ஒருமித்த நிலை. அப்போ மனைவி மட்டும்தான் என்ன செய்வாங்க? கடவுள்கிட்ட புலம்பக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்போ நல்லா கவனிங்க, இன்னைக்கு உங்கள் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை என்று நீங்கள் நினைச்சிட்டிங்கன்னா, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து அந்த ஒத்த கருத்துக்காக நீங்கள் ஜெபிக்கின்ற போது நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. அதை நான் அனுபவப்பட்டு இருக்கிறேன். போன ஆண்டு வீரனூர்ல திருவிழா மழை நேரம், சரிங்களா? மழை நேரம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ திருவிழா எப்படி நடத்த என்று ஒரே யோசனை, பரபரப்பான கூட்டமெல்லாம் போனது.
அப்போ நான் சொன்னேன் மழை வராதுன்னு சொன்னேன். அதுக்கு முந்தின நாள் நான் சொன்னேன் எல்லாரும் நீங்கள் பிற்பகல் 3 மணிக்கு ஒரே ஒரு 10 மணி ஜெபத்தை மட்டும் சொல்லுங்க என்று சொன்னேன். நிச்சயமாக அந்த நாளில் மழையே இல்லை. மழை எப்போ தெரியுமா? கொடியிறக்க முடிஞ்சு இரவு 10:30 மேலே தான் மழை வந்தது. ஒரு காரியத்தை குறித்து நாம் ஒருமிக்க கருத்தோடு இணைந்து ஜெபிக்கின்ற போது நிச்சயமாக அந்த ஜெபத்தை கடவுள் நிச்சயமாக கேட்பார். எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்னை மரியாள் அந்த ஜெபத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறாள். எல்லா சீடர்களும் செய்கிறாங்க, ஒருங்கை இணைத்து ஒரே மனத்தோடு ஜெபிக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு நிச்சயமாக வல்லமை உண்டு என்பதை நாம் ஆழமாக உணர அழைக்கிறோம். ஒருமித்து நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக என்னுடைய பங்கில் கடந்த 1 ஆண்டுகளாக நாங்கள் பிற்பகல் 3 மணிக்கு இறை இறக்கத்தின் ஜெபமாலையை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். 3 to 4 மணிக்கு ஒரு சிலருக்கு அற்புத காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஏன் அந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறோம் என்றால், இரக்கத்தின் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பிற்பகல் 3 மணிக்கு உனக்காக என் இதயத்தை திறந்து வைக்கிறேன். பவுசினால் வழியாக சொல்றது, உனக்காக என் இதயத்தை திறந்து வைக்கிறேன். அந்த நேரத்தில் உனக்காகவும் நீ யாருக்காக வேண்டுகிறாயோ அந்த நபருடைய ஜெபத்தையும் நான் செவி சாய்ப்பேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஒரே ஒரு அற்புதம் மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வல்லத்து நம்பிக்குளத்தில் ரஃபேல் என்ற ஒரு பையன் இருக்கிறான், சரிங்களா? அவனுக்கு இந்த தொப்புளில் இவ்வளோ பெரிய கட்டி இருந்தது. அப்போ போன ஆண்டு 10ஆம் கிளாஸ் படித்தான். அப்போ அவங்க அம்மா அழுது கொண்டே இருந்தார்கள். மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்யணும் என்று சொல்வதாக சொன்னாங்க. அப்போ தான் சொன்னாங்க, பரவாயில்ல, இந்த நேரத்தில் உங்கள் பையனுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம் என்று சொன்னோம். அப்போ நாங்கள் ஜெபித்தோம். எல்லாருமே அந்த பையனுக்காக எல்லா கருத்துக்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்தோம். அந்த நேரத்தில் ஒரு நாள் திடீரென்று அந்த பையனை கோயிலில் பார்த்தேன். எப்படிடா இருக்குன்னு சொல்லி கேட்டேன். ஃபாதர், அந்த கட்டி இப்போ இல்லை, நார்மலான தொப்புலாக தான் தெரிஞ்சு நான் பார்த்தேன். அவன் கட்டி இருக்கும்போது பார்த்தேன், கட்டி இல்லாத போதும் பார்த்தேன். அப்போ நல்லா கவனிங்க, ஒருமித்த நிலையில் ஜெபிக்கின்ற போது கடவுள் அந்த இடத்துல அற்புத காரியங்களை நிகழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நல்லா கவனிங்க, கடைசியாக என்னைக்கு நம்ம ஜெபிக்கின்ற போது இந்த இயேசு என்ற பெயரை சொல்லி நம்ம ஜெபிக்கணும், இல்லைங்களா? ஏன்னா இந்த இயேசு என்ற பெயர் அவங்க அப்பா அம்மா கொடுத்த பெயர் இல்லை. இன்றைக்கி எனக்கு உங்களுக்கு கொடுத்த பெயர் யார் கொடுத்தாங்கன்னா அப்பா அம்மா பெயர் கொடுத்தது. ஆனால் இந்த இயேசு என்ற பெயர் யார் கொடுத்தது என்றால் கடவுள் கொடுத்தது. நீங்கள் விவிலியத்தில் தெளிவாக பார்க்க முடியும். மத்தேயு நற்செய்தியிலும் லூக்கா நற்செய்தியிலும் யோசேப்புக்கும் அன்னை மரியாளுக்கும் கபிரியேல் வானதூதர் காட்சி கொடுத்த போது இந்த பெயரைத்தான் நீங்கள் கொடுக்கணும் சொல்லப்படுது. இன்னும் ஒரு சில பெயர் இம்மானுவேல் என்ற பெயர் அது அடைமொழி பெயராக இருக்கிறது. ஆனால் இயேசு என்ற பெயரை தான் கடவுள் வானதூதர் வழியாக யோசேப்புக்கும் அன்னை மரியாளுக்கும் இந்த பெயரை வைக்கணும்னு சொல்லுகின்ற போது இந்த 2 பேருமே இயேசுவுக்கு இந்த பெயரை வைத்தார்கள். பிலிப்பியர்கள் திருமுகத்தில் 2வது அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2:11. அறிக்கையிடும் சார் 10 வாசிங்க. ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ளகோர் அனைவரும் மண்டியிடுவர். அந்த அளவுக்கு இயேசுவின் பெயருக்கு வல்லமை இருக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஜெபத்திலும் இயேசுவின் பெயரை உச்சரித்து சொல்ல ஜெபிக்க அழைக்கப்படுவோம். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். எனவே அன்புகளே, நல்லா கவனிங்க,
நம்பிக்கையோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். உரிமையோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். கண்ணீரோடு நாம் ஜெபிக்க அழைக்கிறோம். மனமொத்து ஜெபிக்க அழைக்கிறோம். இயேசுவின் பெயரை சொல்லி இப்பொழுது நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இப்பொழுது நற்கருணை ஆண்டவர் உங்கள் மத்தியில் பவனியாக வருவார். புரியலாம்? தயவு செய்து நீங்கள் இயேசுவை தொடுகின்ற போது நம்பிக்கையோடு தொடுங்க. புரியலா? ஏதோ ஏனதேனோ கடமைக்காக தொடாதீங்க. இயேசுவை நம்பிக்கையோடு தொடுங்க. நிச்சயமாக ஆண்டவரை கடவுள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அற்புத காரியங்களை செய்வார். ஏன்னா இவர் ஒருவரை கைவிடாத தெய்வமாக இருக்கிறார். உங்களுக்கு நலம் தருகின்ற தெய்வமாக இருக்கிறார். உங்களை கண்ணீரை காண்கின்ற தெய்வமாக இருக்கிறார். உங்களுடைய குரலுக்கு செவி சாய்க்கின்ற தெய்வமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த நேரத்தில் இந்த பாடல் பாடப்படும். நீங்கள் எல்லோருமே நம்பிக்கையோடு இந்த ஆண்டவரை இயேசுவை தொட்டு ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லாரும் முழந்தால் படிடுவோம். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதார துதிப்பேன் சோஸ்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதார துதிப்பேன் சோஸ்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ வல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையிலும் புதிதாயிருக்கும், அவை காலையிலும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதார துதிப்பேன் சோஸ்தரிப்பேன். சோதராண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுங்க. பல்வேறு வேதனைகளோடு கலக்கத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஒரு பொழுதும் கைவிடாதவர். அன்றைக்கு ஆண்டவரே, இரத்த போக்குள்ள பெண் விசுவாசத்தோடு உம்முடைய ஆடையை தொட்ட போது அற்புதம் நடந்தது ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, சுகம் கிடைக்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை இறங்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம்.
மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையிலும் புதிதாயிருக்கும், அவை காலையிலும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன், சோசரிப்பேன். சோதரப்பா தொடும் ஆண்டவரே, உம் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்தீரே, உம்மை தேடி வந்த மக்கள் மீது மனம் இறங்கினீரே, பரிவு கொண்டீரே. இயேசுவே, இந்த இரவு வேளையிலும் பாதத்திற்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பரிவு காட்டும்படிக்காய், இரக்கம் காட்டும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. உடலில் இருக்கிற வலிகள், வேதனைகள், நோய்கள் எல்லாம் மாறட்டும். தலைவலிகள், மூட்டு வலிகள், தோள்பட்டை வலிகள், கழுத்து வலிகள் எல்லாம் மாறட்டும் சாமி. தலையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறட்டும். கட்டிகள் கரையட்டும் சாமி. தொண்டை பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. இருதய வியாதிகள் மாறட்டும். நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள் மறையட்டும். வயிற்று வலிகள் மறையட்டும். வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறுபடிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். குணப்படுத்துங்க ஆண்டவரே, சுகப்படுத்துங்க ஆண்டவரே, நலப்படுத்துங்கப்பா. சாபமான முள்முடியை தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே. சாபமான முள்முடியை தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையும் புதிதாயிருக்கும், அவை காலையும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன், சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன், சோத்தரிப்பேன். சோதரப்பா தொடுங்க ஆண்டவரே, உம் வல்லமை இறங்கட்டும். கை கால் வலிகள் எல்லாம் மாறட்டும். மூட்டு வலிகள் எல்லாம் மாறட்டும் சாமி. சிறுநீரக பிரச்சனைகள் மாறட்டும். தொற்று வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே. யூரின் சம்பந்தமான வியாதிகள் மறையட்டும். இரத்தத்தில் இருக்கிற கிருமிகள் மறையட்டும் ஆண்டவரே. கேன்சர் கட்டிகள் மறையட்டும். வாழ்வு அடைப்புகள் மறையட்டும். இயேசுவே, உங்க வல்லமை இறங்கட்டும் ஐயா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை தொடுபடி காட்சிக்கிறேன் அப்பா. மனமிறங்கு தொடுங்க ஆண்டவரே. உங்க வல்லமை இறங்கட்டும் ஐயா. அபிஷேகம் வல்லமை இறங்கட்டும். அக்கினி வல்லமை இறங்கட்டும். விடுதலையின் ஆவி இறங்கட்டும். அற்புதங்களை செய்கிற வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே பிள்ளைகளை தொடுங்க, தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தொடுங்கப்பா, தொடுங்க ஆண்டவரே. தொட்டு சுகப்படுத்துகிறார். எங்களது மீறுதல காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகள சுகமானோ. எங்களது மீறுதல காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகள சுகமானோ. உதன் தழும்புகள சுகமானோ. உதன் தழும்புகள சுகமானோ. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர்,
இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை, உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொஸ்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொஸ்தரிப்பேன். அப்படி நம்பிக்கையோடு விளந்தால் பண்ணிடுவோம். நம்பிக்கையோடு விளந்தால் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பெற்றிருக்கிறார், உங்களை சுகப்படுத்தி இருக்கிறார், உங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். இதோ ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுத்திருக்கின்றார். உங்கள் குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இதோ அண்ணாவுக்கு உரிய காலத்தில் குழந்தை பேற்றை கொடுத்து ஆசிரியத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் உரிய காலத்தில் அதோ ஆண்டவர் இயேசு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொடுப்பார். இதோ நம்முடைய கடவுள் ஏமாற்றுகின்ற கடவுள் அல்ல. இதோ நம்முடைய கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை நினைவு கூறக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அவருடைய நினைவு கூறுதல் என்பது நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராய் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, எங்களை தொட்டதற்காக நன்றி இயேசுவே, எங்களுடைய குரலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உரிய காலத்தில் எங்களுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றப் போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இயேசுவே. ஆண்டவர் எங்களுடைய எதிர்காலம் வல்லமையாக மாற்றப் போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. எங்களுடைய சாப கட்டுகள் அனைத்தையும் உடைத்தெறிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உமது ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. என்னுடைய பொருளாதார வசதிகளை நீ நலமாக பெருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு பண்ணுவதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. என்னுடைய உடல்மன காயங்கள், தலைவலி, எல்லா வகையான பிரச்சனைகள் அனைத்திலும் எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. என்னுடைய குடும்பத்தில் திருமண தடைகளை நீக்கப் போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. என்னுடைய பிள்ளைகளுடைய கருப்பையை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. எங்களுடைய குடும்பத்திற்கு வாரிசுகளை நீ தரப்போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் மென்மேலும் அமைதி நிலவுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. ஆண்டவரே, உமது திருமுகத்தை எங்கள் பக்கம் திருப்பிரளும். ஆண்டவரை, உமது திருமுகத்தை எங்கள் குடும்பத்தின் மீது நீ திருப்பி எங்களுக்கு அமைதியும் அருளையும் நிரம்ப கொடுப்பீராக. தொடர்ந்து நீரே எங்களை வழிநடத்திடும். உமது உள்ளங்களில் எங்களை தாங்கி வழிநடத்துவீராக. எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். முறைகள்
வருகின்றவராம் தூய ஆவி ஆடவர்க்கும் அளவில்லாத சபமான புகழ்ச்சி என்றுமே உண்டாகும். வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு நீர் விட்டு சென்றீர். அதனால் உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. தந்தையோடும் தூயாவியரோடும் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது.